மாற்றங்கள் வந்த போதும் மாறாது எங்கள் பொட்டுதானே. சொல்லியா தெரியணும். ஜனவரி மாதம் 23 2026 கொழும்பு போயிருக்கேன். ஆட்சியோட புட்டு தானே எங்க மண்ணின் சொத்து தானே. அப்பு ஆட்சி காலம் தொட்டு புட்டுத்தானே மேளங்கொட்டு. புட்டு மேல நண்டு கறி புரட்டி போடு என்ன ருசி புட்டுதானே. நண்பன் பிரதீபனுடைய கிராண்ட் ஃபுட்டு என்று சொல்லி ரெஸ்டாரண்ட் ஓப்பனுக்கு வந்திருக்கிறோம். அழகா இருக்குது. கொழும்பு நகரை சுத்தி வந்து பாருங்க, அங்கே அழகழகா நல்ல வடிவான பிள்ளை எல்லாம் போடுறாங்க. நடக்கவே ஒரு சந்தோஷம் தான். வணக்கம் அன்பு நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் ஒரு புதிய வீடியோவோடு இப்பொழுது நாங்கள் வவுனியாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய சிறுவயதிலிருந்து ஒன்றாக இசைத்துறையிலே பயணித்த என்னுடைய அன்பு நண்பன் பிரதீபன் அவர்கள் யாழ்ப்பாண பாரம்பரியங்களோடு இணைந்து கொழும்பு மாநகரிலே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றை ஓப்பன் பண்ணியிருக்கிற கிராண்ட் பிட்டு, அதாவது யாழ்ப்பாண பாரம்பரிய சுவையோடு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் செய்கின்றார். அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் விழாவிற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது கொழும்பு நோக்கி வந்திருக்கின்றோம். அன்பு உறவுகளே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பினுடைய கலங்கரை விளக்கமாக கொழும்பின் அழகை மெருகூட்டக்கூடிய தாமரை கோபுரத்தை இப்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் அன்பு உறவுகளே. சரி அன்பு நண்பர்களே, இப்போ நாங்கள் கொழும்புக்கு வந்திருக்கிறோம். நண்பன் பிரதீபனுடைய ஸ்பெஷலாக ஜெஃப்னா புட்டு கடை ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக இப்போ நாங்கள் இப்போ தான் இறங்கினாங்க கொழும்பு. என்ன மாதம் சொல்லுங்கள். ஹாய் வணக்கம். வெள்ளவத்தையில் புட்டு ரெஸ்டாரண்ட் ஃபேமஸான ஒன்று திறக்கிறார் என்னென்ன ஃப்ரெண்ட். இப்போ அதுக்காக நான் கொழும்பு வந்திருக்கேன். இன்றைக்கு 22 ஜனவரி மாதம் 2026 இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். சரி, அப்படியே இப்போ எத்தனை மணி நேரத்தை சொல்லி இரவு 8:30 ஆயிடுச்சு. கொழும்புல நிற்கிறேன். சொல்லியா தெரியணும். இன்றைக்கு ஜனவரி மாதம் 23 2026 கொழும்பு போயிருக்கேன். ஏன் ஃப்ரெண்டு இந்த பிரதீபன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று கிடக்கிறார். இன்றைக்கு பார்க்குறதுக்காக ஜெயந்தனோட நேற்று ஏசி பஸ்ஸில் புட்டு சாப்பிடணும். சாப்பாடு ஏசி பஸ்ஸில் கூட வவுனியாவிலேருந்து ஏசி பஸ்ஸில் வாங்கி கொழும்பு சுற்றி பார்க்குறோம். வெள்ளவத்தையில இல்லை அடிக்கிறேன். வெள்ளவத்தைண்டா சிங்களத்தில் வெள்ளவத்தையில. ஆனால் வெள்ளவத்தையில தமிழாக்கள் நிறைய பேர் இருக்கிற இருக்கிற தமிழாக்களில் முக்கால்வாசி ஆக்கள் இங்கே தான் வெள்ளவத்தில் சவுண்டில் கொழும்பு ஆறுன்னு சொல்லுவாங்க. வெள்ளவத்தை என்னன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வெள்ளேண்டா மணல், வத்தைண்டா தோட்டம். அதாவது மணல் தோட்டம் மாதிரி வந்து இடம் அமைது. இந்த காலத்தில் யாழ்ப்பாணம் தமிழாக்கள் இங்கே காணி வாங்கி விடுவாங்க. இது ஏகப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 யாழ்ப்பாணம்னு சொல்லலாம். எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. கொழும்புல நல்ல வடிவான பிள்ளை எல்லாம் போடுறாங்க. நடக்கவே ஒரு சந்தோஷம் தான். ஓகே நண்பர்களே, இப்போ நண்பன் பிரதீபனுடைய கிராண்ட் ஃபுட்டு என்று சொல்லி ரெஸ்டாரண்ட் ஓப்பனுக்கு வந்திருக்கிறோம். அழகா இருக்குது. கொழும்பு நகரை சுத்தி வந்து பாருங்க, அங்கே அழகழகா லவ்வர்ஸ் ஜோடி பாருங்க, விதம் விதமா மனசு இது பாருங்க, லவ் பண்ணலன்னா வாழ்க்கையெல்லாம் போருங்க, கண்ட கண்ட இடத்திலெல்லாம் காதல் கதை நடக்குது. அப்படி ஒன்றே கவனம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் எங்கே போகணும்? கோல்பேஸுக்கு போகணும், விக்டோரியா பார்க்குக்கு போகணும். அப்போ அது ஒரு சங்கதி. கோல்பேஸ் பீச்சில் தான், விக்டோரியா பார்க்கில் தான், கண்ட கண்ட இடத்திலெல்லாம் காதல் கதை நடக்குதுங்கோ கொழும்பு நகர. மேலை நாட்டு உணவுகள் எல்லாம் குண்டு நாக்கு செத்து போச்சே. ஆட்சியோட புட்டு தானே எங்க மண்ணின் சொத்து தானே. அப்பு ஆட்சி காலம் தொட்டு புட்டுத்தானே மேளங்கொட்டு. புட்டு மேல நண்டு கறி புரட்டி போடு என்ன ருசி புட்டுதானே.
புட்டுதானே எங்கள் தமிழ் மண்ணின் சொத்துதானே நாகரிகங்கள் வந்த போதும் மாறாது எங்கள் புட்டுதானே மாறாது எங்க புட்டு. அப்படியே கடைக்கு வந்து நண்பன் பிரதீபன் அவர்களை வந்து சந்திக்கும் போது பிரதீபன் வந்து எல்லா இடமும் வந்து சுற்றி காட்டினார். அப்படியே நான் வந்து எங்களுடைய முகநூல் நண்பர்களுக்காக லைவில் வந்து அப்படியே போனை பிடிச்சு கொண்டு போய்கொண்டு கேட்க பிரதீபன் வந்து முழு இடத்தையும் வந்து சுற்றி காட்டினார். பார்த்தீங்கன்னா இதில் இந்த பார்த்தா கொழும்பு ஃபோர்ட் வந்து தெரியும். 4 மாடி கட்டடங்களில் வந்து இந்த கிராண்ட் பிட்டு வந்து ஓப்பன் செய்திருக்கிறது எங்களுடைய பிரதீபன். அப்படியே மெனு எல்லாத்தையும் பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுலகுகள் இதுகளில் வந்து எல்லாம் வித்தியாசமாக எல்லாம் செய்திருக்கிறேன் டெக்கரேஷன். உண்மையிலே அருமையாக இருக்குது. இன்னும் நிறைய வேலைகள் வந்து முடியலை. அடுத்து இன்னும் ஒரு 2 மாடிக்குரிய வேலைகள் வந்து இன்னும் முடியலை. அப்படியே கீழே ஃப்ளோர் உண்டு, அதுக்கு அடுத்தது வந்து 1ஆம் மாடி 2ஆம் மாடி, அதுக்கப்புறம் வந்து அங்கால வந்து 2 மாடிக்குரிய வேலை திட்டங்கள் வந்து இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அறுசுவையான புட்டு வந்து நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னால் கிராண்ட் பிட்டு கடை ஓப்பன் ஆகி இருக்கிறது. அந்த கடையில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன விதமான புட்டு தேவையோ அத்தனை புட்டும் வந்து மிக ருசியாக எங்களுடைய பாரம்பரியங்களோடு நிறைந்ததாக வந்து உருவாக்கி தர அந்த சமையல் கலை வல்லுநர்கள் வந்து காத்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் எல்லாரும் சென்று குடும்பத்தோடு சென்று உணவருந்தி அது பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து தெரிவியுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிவிப்பது மட்டுமல்ல, கொழும்பில் எங்களுடைய பாரம்பரியத்தை வந்து கொண்டு வரணும் என்றதுக்காக இப்படி ஒரு அழகான முறையில் எங்களோட பாரம்பரியத்தை உள்வாங்கி இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து சிறப்பான முறையிலே வடிவமைச்சிருக்கின்றார். உண்மையில் சூப்பர் வாழ்த்துக்கள் தான். என்னமென்றும் தொடர்ந்து நிறைய மக்கள் இந்த ஆதரவோட இது இன்னும் வளர்ச்சி வரும் வந்து நானும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அப்பு ஆச்சி காலம் தொட்டு புட்டுத்தானே மேளங்கொட்டோ புட்டு மேல நண்டு கறி புரட்டி போடு என்ன ருசி புட்டுதானே 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 எங்கள் தமிழ் மண்ணின் சொத்துதானே நாகரிகங்கள் வந்த போதும் மாறாது எங்கள் புட்டுதானே மாறாது எங்க புட்டுதானே 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 எங்கள் தமிழ் மண்ணின் சொத்துதானே நாகரிகங்கள் வந்த போதும் மாறாது எங்கள் புட்டுதானே மாறாது எங்க புட்டுதானே.